குடும்பத்துடன் சேர்ந்து ஹோட்டல் நடத்தி வரும் ஆகாச வீரன் என்ற கதாபாத்திரத்தில் வரும் விஜய் சேதுபதிக்கும் பேரரசி என்ற கதாபாத்திரத்தில் வரும் நித்யா மேனனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. இதன்பின் இருவரும் பழகி புரிந்துகொண்டு காதலிக்க துவங்கும்போது விஜய் சேதுபதி, அவருடைய தம்பி, அவருடைய தந்தை அனைவரும் ரவுடிகள் என தெரியவர நித்யா மேனன் வீட்டில் இந்த திருமணத்தை நிறுத்த முடிவு செய்துவிட்டனர். ஆனால் தனது வீட்டை எதிர்த்து விஜய் சேதுபதியை திருமணம் செய்து கொள்கிறார் நித்யா மேனன். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருக்க விஜய் சேதுபதியின் தந்தை சரவணன் தனது மருமகள் நித்யா மேனனை ஹோட்டல் கல்லா பெட்டியில் அமர்ந்து கணக்கை பார்த்து கொள்ள சொல்கிறார். இதுநாள் வரை அதனை பார்த்து கொண்டிருந்த விஜய் சேதுபதியின் அம்மாவுக்கு புதிதாக வந்த மருமகள் தனது இடத்தை பிடித்து விட்டாள் என்கிற ஈகோ ஏற்படுகிறது. அதேபோல் இதுநாள் வரை தனது பெயரை ஹோட்டல் இருந்தது. ஆனால் தற்போது தனது மனைவி பெயரில் ஹோட்டலை மாற்றியதால் விஜய் சேதுபதியின் தங்கைக்கும் கோபம் வருகிறது. இதனால் அம்மாவும் போல் நடத்த இதை நித்யா மேனன் அம்மா பார்க்க பெரும் சண்டை விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் இடையே வெடிக்கிறது. ஒரு நாள் சண்டை என்றால் மறுநாள் இணைந்து விடுகிறார்கள். இதற்கிடையில் இருவருக்கும் அழகிய பெண் குழந்தை பிறக்கிறது. இப்படி பிரிவதும் சேர்வதும் சண்டை போட்டு கொண்டே இருக்கும் நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு வேறொரு திருமணம் செய்து வைப்பதாக வரும் செய்தியை நித்யா மேனன் அறிந்து விடுகிறார். இதனால் பெரும் சண்டை வெடித்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் எப்படியாவது இணைந்து விட மாட்டோமா என இருவரும் தவிக்க குழந்தைக்கு மொட்டை போடும் நிகழ்வு கோயிலில் நடக்கிறது. தந்தை, எனக்கே தெரியாமல் என் மகளுக்கு முடி எடுக்கிறீர்களா என கோபத்துடன் விஜய் சேதுபதி கோயிலுக்கு செல்கிறார். அதன்பின் என்ன நடந்தது? இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்களா, இல்லை விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்களா என்பதே படத்தின் மீதி கதை.